கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்பது மனப்பூர்வமான ஒரு ஆவிக்குரிய கிரியையாயிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அந்த காரியத்திலே முழுவதுமாய் தேவனை சார்ந்தே காணப்படும். மனப்பூர்வமாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களை யாரும் திசை திருப்ப முடியாது, எங்களை யாரும் வழிவிலக செய்ய முடியாது. இங்கே அவர்களுடைய ஆராதனை என்று சொல்லப்படும் பொழுது அது நேரடியாக நம்முடைய ஆவியிலே நிறைந்து தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அங்கே துதித்தல் என்று வரும் பொழுது முக்கியமாக குறிப்பிட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை வைத்து நாங்கள் அவரை துதிக்கிறோம். அவருடைய நன்மைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு, இவற்றை வைத்து நாங்கள் அவரை துதிக்கிறோம். நன்றி அறிதல் என்று வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியங்களை நினைத்து அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கடைசியாக பரிசுத்தப்படுதல் என்று நாங்கள் சொல்லப்படும் பொழுது நாங்கள் அவருக்கென்று எங்களை வேறு பிரித்துக் கொள்வோம். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்படி பாடுகிறவர் அந்த இடத்திலேயே நின்று விடவில்லை. அவர் ஆலயத்துக்கென்று அங்கே கர்த்தரை துதிக்க, கர்த்தரை பாட, கர்த்தரை மகிமைப்படுத்த லேவியர்களை, பாடல் குழுக்களை அங்கே ஏற்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷத்துல அன்னாலை கொஞ்சம் பாருங்க. 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விதவையா இருந்தால் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவள் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த மூவரையும் பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தார். அதே போல அன்னாள் உபவாசித்து ஆராதனை செய்கிற ஒரு மனுஷியா இருந்தார். இங்கே சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு சிறு பிள்ளை, சிறு பிராயத்திலேயே கர்த்தருக்கு ஊழியத்தை அவன் செய்ய தொடங்கிவிட்டான். பெரியமானவர்களே, இங்கே இந்த 3 நபர்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், தாவீது ஆண்டவருக்கு சிறு வயது முதல் வனாந்திரம் தொடங்கி ராஜ மாளிகை வரைக்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தின ஒரு மகன். அதே போலதான் வயோதிப காலத்துல 74 வயது, ஆனால் அவள் ஆலயத்தை விட்டு விலகவில்லை, அவள் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். அதே போலதான் சின்ன சாமுவேல் ஆலயத்திலேயே வளர்க்கப்பட்டான், கர்த்தருக்கு பணிவிடை செய்து அவன் பழக்கப்பட்டான். தன்னை பிரியமானவர்களை, இன்று நாங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். நாங்கள் வீட்டிலேயோ எங்கேயோ இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு இடத்தை முன்குறித்துக் கொள்வோம். அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய மொபைல் போனை ஆஃப் பண்ணி விடுவோம். நம்முடைய வேதத்தை கரங்களில் எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை துதிச்சு ஒரு 2 பாடல்களை பாடி வேத வசனங்களை வாசித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அதே போல நாங்கள் செய்கிற ஊழியத்தை மனப்பூர்வமாக செய்கிறதுக்கு நாங்கள் பழகுவோம். அது சின்ன ஊழியமா இருக்கலாம், சபையில சில நேரம் பெருக்குகிற ஊழியமா கூட இருக்கலாம், ஆனால் அது கர்த்தருக்கென்று செய்கிறோம். அல்லேலூயா. அது மனப்பூர்வமான ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படட்டும். நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வெறும் வாயின் வார்த்தைகளா இல்லாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து நாங்கள் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கடைசியாக அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் அவரிடத்துல நாங்கள் தரித்திருப்போம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டோம் என்றால் நாங்களும் தாவீதை போல, அன்னாலை போல, ஒரு சாமுவேலை போல கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருப்போம். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் தாமே உங்களோடு பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மேரத்தான் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.